ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு டெக்கிசைன். ஸோ நம்ம HTML சீரீஸில் இப்போது ரெண்டாவது பார்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலிமெண்ட்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ். HTML எலிமெண்ட்னா என்ன? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேக் நேம் இருக்குது. இது ஸ்டார்ட் டேக்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு என் டேக் இருக்கும். என் டேக் எப்போவுமே வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டு தான் அந்த என் டேக் நேமை போடுவோம். இதுக்கு இடையில் நம்மளுடைய கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் டேக், நம்ம கண்டென்ட், அப்புறம் என் டேக், இது எல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா HTML எலிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம நேற்று பார்த்த மாதிரியே இது ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் இருக்குது. இதில் வந்து இந்த H1ங்கிறது வந்து ஸ்டார்ட் டேக், அப்புறம் நம்ம கண்டென்ட் மை ஃபஸ்ட் ஹெட்டிங், அதுக்கப்புறம் என் டேக் ஸ்லாஷ் H1 போட்டால் அது என் டேக் ஆயிரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு HTML எலிமெண்ட்னு சொல்லுவோம். அட்ரிபியூட்ஸ்னால் என்னது? எல்லா HTML எலிமெண்ட்ஸ்லேயும் நம்ம அட்ரிபியூட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த அட்ரிபியூட்ஸ் வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த அட்ரிபியூட்ஸை வந்து ஓப்பனிங் டேக்கில் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஒரு காமனான அட்ரிபியூட் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா நேம் ஈக்குவல் டு வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் வேல்யூ வரும். ஸோ இதுதான் நார்மல் ஸ்ட்ரக்சர் ஒரு அட்ரிபியூட்டுக்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஏன்னு சொன்னால் ஆங்கர் டேக். ஆங்கர் டேக் நார்மலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு லிங்க் போடுறதா இருந்தால் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆங்கர் டேக்கில் வந்து நம்ம வந்து இது ஒரு HTML எலிமெண்ட் தானே. இப்போ இடையில வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ விசிட் கூகுள்னு நம்ம போடுவோம். ஸோ இதெல்லாம் டோட்டலாக சேர்ந்து தான் நம்மளுக்கு HTML எலிமெண்ட். ஸ்டார்டிங் டேக், அப்புறம் கண்டென்ட்டு, அப்புறம் எண்டிங் டேக் ஸ்லாஷ் போட்டால் எண்டிங் டேக் வந்துடுது. ஸோ இதில் வந்து இந்த ஸ்டார்டிங் டேக்கில் நம்ம சொன்ன மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு, ஸோ இந்த ஆங்கர் டேக்குக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு அட்ரிபியூட் இருக்குது, அதாவது href. ஸோ href ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் நம்ம போட்டுடணும். ஸோ நம்ம அதில் சொன்ன மாதிரி நேம் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன், அதுக்குள்ளே வேல்யூ வரும். ஸோ அதே மாதிரி href டேக் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன், அதுக்குள்ளே வந்து நம்ம எந்த வெப்சைட்டுக்கு போகணுமோ அந்த வெப்சைட் நேமை நம்ம இதில் போட்டுடலாம். ஸோ நம்ம விசிட் கூகுள்னு போட்டிருக்கோம். ஸோ https www.google.com. ஸோ இது நம்ம சேவ் பண்ணிடலாம். நம்ம அவுட்புட் பார்த்துடலாம். அதில் நம்ம இந்த அவுட்புட்டில் நம்ம டைப் பண்ண விசிட் கூகுள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு லிங்காக இருக்குது. இது கிளிக் பண்ணால் நம்ம கூகுளுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் டேக் எடுத்துக்கிறோம். இமேஜ் img. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் டேக் கிடையாது இமேஜில். நார்மலாக இது வந்து சிங்கிள் டேக் தான். ஸோ இமேஜ் டேக்கில் ஸோ ஒரு இமேஜை நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து போடுறதுக்கு ஸோ ஒரு அட்ரிபியூட் யூஸ் ஆகும். அதான் src ஈக்குவல் டு அது மாதிரி டபுள் கொட்டேஷன் வந்துடணும். ஸோ அதில் வந்து நான் வந்து pic.jpgன்னு ஒரு இமேஜ் போட்டிருக்கிறேன். அதே ஃபோல்டரில், இந்த ஃபைல் இருக்கிற ஃபோல்டர்லேயே அப்படி போட்டிருக்கிறேன். ஸோ அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஜஸ்ட் ஒரு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஸோ அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து இன்னொரு அட்ரிபியூட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். அதுதான் வித் ஈக்குவல் டு இப்போ 100 போட்டால் 100 பிக்சல்ஸ் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் அதே மாதிரி ஹைட் அதையும் ஒரு 100 போடுவோம். சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்க்கலாம். ஸோ 100 × 100 பிக்சல்ஸுக்கு அது சின்னதாகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதில் தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து பேராகிராஃப். அதில் வந்து ஸ்டைல் அட்ரிபியூட் இருக்குது. அந்த ஸ்டைல் அட்ரிபியூட்டில் வந்து நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணலாம். அப்புறம் HTML லாங்குவேஜ் அட்ரிபியூட் இருக்குது. HTML டேக்கில் வந்து லாங்குவேஜ் அட்ரிபியூட். SEOக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். HTML எலிமெண்ட்ஸ், டேக்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.